என்ன அணிஞ்சு போங்க? தீபம். விளக்கு அணிஞ்சு போயிடும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை இருட்டாயிடன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், நம்ம எப்படி இருந்து நல்லா இருக்கலாம் என்றது மூன்றாவது. சீக்கிரம் போற மூன்றாவது காரியம், தேவ பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கடவுளுக்கு பயப்படுகிறவன் நல்லா இருப்பான். சொல்லுங்க, எல்லாரும் நல்லா சொல்லுங்க. கடவுளுக்கு பயப்படுகிறவன் நல்லா இருப்பான். கடவுளுக்கு பயப்படுறவன் நல்லா இருப்பான். படிங்க, சீக்கிரம் படிங்க. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறார்கள். கடவுளுக்கு பயம் சொல்லி வளர்க்கணும் பிள்ளைகளுக்கு. ஏய், பைபிள் படி, ஜெபம் பண்ணு, செய்யக்கூட தப்பு ஏசப்பா திட்டுவாரு, ஏசப்பா அடிப்பாரு, சர்ச்சைக்கு போகணும், ஜெபம் பண்ணணும், கடை ஏசப்பா பார்க்கிறாரு என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க. அவங்க நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில. கடவுளுக்கு பயந்து இருக்கிறவன் அவன் நல்லா இருப்பான். இதெல்லாம் நான் சிலது நம்ம வந்து இது அப்படியே கடந்து சாதாரண போயிடுறோம். பிள்ளைங்க நல்லா இருக்கணும் ஆசைப்படுறோம். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். 4வது காரியம் சொல்ற பாருங்க. 4வது காரியம், ஆண்டவர் எனக்கு எது செய்தாலும் அது நல்லதுதான் என்று நம்புறவன் நல்லா இருப்பான் வாழ்க்கையில. கடவுள் எனக்கு எது செய்தாலும் அது எப்படி இருக்காது? நல்லதுதான் இருக்கும். எனக்கு கடவுள் தீமை செய்ய மாட்டாரு, எனக்கு அவர் செய்யறதெல்லாம் நல்லதுதான் என்று நீ நம்பி இருப்பாய் என்றால் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ நல்லா இருப்ப. இப்ப சொன்ன 3 காரியங்கள், இந்த காரியம் மிக முக்கியம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி பண்ணிட்டாங்களே, ஐயோ என் குடும்பம் போயிடுச்சு, வாழ்க்கை போயிடுச்சு, பிள்ளை இப்படி ஆயிடுச்சு, ஐயோ, அது இடமே கிடையாது. கடவுள் எனக்கு எது செய்தாலும் அது எனக்கு நன்மைக்கே நல்லதுக்கே என்று நம்புவாய் என்றால் நீ நல்லா இருக்க. இது எப்படி சொல்ல முடியும் என்றால், கடவுள் ஆதியில சிருஷ்டிக்கும் போது எல்லாம் சிருஷ்டிச்சாரு. சிருஷ்டிச்ச பிற்பாடு என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை, எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாரு? சுத்தமா சொல்லுங்க, நல்லது, இது நல்லது என்று கண்டார். மலையை உண்டாக்கினார், வானத்தை உண்டாக்கினார், இரவு பகலை உண்டாக்கினார். உண்டாக்கினதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அவரு? நல்லது. அப்ப இதில் நான் படிக்கிற பாடம், கடவுள் எது செய்தாலும் அதை பார்க்கிறாரு, இது நல்லதுப்பா அப்படின்னு செய்துட்டு கொஞ்ச நாள் யோசிக்கிறாரு, சரியா? அப்புறமா சொல்றாரு இது. இதுதான் நம்ம வாழ்க்கையில் எது செய்தாலும் அது நல்லது. நமக்கு தீமையா தெரியலாம். சூரியனே பகலாவே ஏன் ராத்திரியை படிச்சா சிருஷ்டிக்கும் போது நம்ம இருந்தா அவர் மைண்டை கற்றுக்கும். ராத்திரிலாம் வானம் ஏமா இருக்காது, வானம் எதுக்கு ராத்திரிலாம்? எப்பவுமே சூரியன் இருக்கட்டும், எப்பவுமே சூரியன் வெளிச்சமாவே இருக்கட்டும், எவ்வளவு நல்லது. சூரியன் ராத்திரி ஐயோ வானம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப நமக்கு அது எப்படி தெரிஞ்சிருக்காது? தப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு ராத்திரி என்பது எல்லா மனுஷனும் முருகும் இழைப்பாடுற நேரம். ராத்திரி இல்லைன்னா மனுஷன் உயிரை வாழ முடியாது. அப்படின்னாங்க, ராத்திரி இல்லை என்றால் மனிதனா இருக்கட்டும் மிருகமா இருக்கட்டும் உயிர் வாழ முடியுமா? முடியவே முடியாது. ராத்திரி என்பது மனிதன் அவன் ஓய்வு, அவன் பகலெல்லாம் பிரயாசப்பட்டு அவன் ஓய்வு எடுக்கிறான்னு, அவன் உள்ள இருக்கிற அவயங்கள் எல்லாம் ஓய்வெடுக்கும் நேரம். அப்பதான் உயிர் வாழ முடியும். ஸ்தோத்திரம். ராத்திரியை உண்டாக்கினது ஆண்டவர் பார்த்தார், நல்லது. ஒருவேளை உன் வாழ்க்கையில் ராத்திரி ஆண்டவர் உண்டாக்குறாரா? ராத்திரி யாரும் இல்லாத சூழ்நிலை, வெளிச்சம் இல்லாத சூழ்நிலை, ஒரு பயம், ஏதோ ஒன்று ராத்திரியை போல உன்னை சந்திக்குதா? நீ பயப்படுற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நல்லதுதான், நல்லதுதான்.
ஆண்டவர் எது செய்தாலும் எனக்கு நன்மைக்கே என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் நீங்க நல்லா இருப்பீங்க. 4 காரியங்கள் சொன்னேன். முதல் காரியம் என்ன சொன்னேன்? தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்டால், வார்த்தையை கவனமாய் கேட்டால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். பிள்ளைகளை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்றேன், எந்த அளவுக்கு வசனத்துக்கு செவி கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு பைபிள் படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்க ஆசைப்பட்டு அதிகமாக கேட்குறீங்களோ, வாழ்க்கையில் நீங்க நல்லா இருப்பீங்க. ஒரு பிரச்சனை இருக்காது. 2வது காரியம், தாய் தகப்பன்மாரை கனப்படுத்தும் போது நீங்க நல்லா இருப்பீங்க. 3வது காரியம், தேவனுக்கு பயந்து, கடவுளுக்கு பயந்து, ஐயோ ஆண்டவர் பார்க்கறாரு, ஐயோ இந்த ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது நம்ம நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். 4வது காரியம், தேவன் எதை செய்தாலும் அது நன்மைக்கு தான் என்று நாம் மனப்பூர்வமா நம்பணும், சந்தேகப்படக்கூடாது. சோத்திரம். ஆதாம் விழாவில் இருந்து ஒரு எலும்பு என்ன செய்தார் ஆண்டவர்? எடுத்துட்டார். உடனே ஆதாம் உயிரிழந்தா எப்பா போச்சே இருப்பான். ஸ்தோத்திரம். ஆனா அது கூட நல்லதுதான், ஏற்ற துணியை உண்டாக்கி. அப்போ இந்த 4 காரியங்கள் நாம் எப்படி நல்லா இருப்பதை நமக்கு இப்ப அடுத்த 4 காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த 4 காரியம் என்னவென்றால், இப்ப வாங்க உபாகம் 22ஆம் அதிகாரம் இப்ப நான் படிச்சோம்ல, அங்க நீ நன்றாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லும்போது அதுக்கு முன்பாய் ஒரு 4 காரியத்தை சொல்லி அதை சொல்றாரு. ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு அந்த வார்த்தை என்ன பார்ப்போம். உபாகம் 12ஆம் அதிகாரம், உபாகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உபாகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை என்ன படிச்ச நம்ம? நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்றார். அதுக்கு மேல 4 விஷயம் அங்க இருக்குது. அது என்ன நான் சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம். எதை வைத்து இங்க ஆண்டவர் நீ நன்றாயிருப்பாய் என்று சொல்லுகிறார்? எதை விஷயத்தை அங்க முன்னாடி சொல்லி நீ நன்றாயிருப்பாய் என்று ஆண்டவர் எதை வச்சு சொல்றாரு என்றால், ஸ்தோத்திரம், இங்க 4 காரியங்கள் எச்சரிப்பான காரியங்கள். சொல்லுங்க, இந்த 4 காரியங்கள் என்னது? ஸ்தோத்திரம். எச்சரிப்பான 4 காரியங்கள் அங்கு சொல்லப்படுகிறது. முதல் காரியம் என்னவென்றால், 22ஆம் அதிகாரத்துல முதல் காரியம் என்னவென்றால், காணாதவர் போல் நாம் போகக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்த்துட்டோம் பார்க்காத மாதிரி போல், பார்த்துட்டோம் பார்க்காத மாதிரி போல், காணாதவர் போல நீங்க போகக்கூடாது என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். எதை சொல்றாங்க என்றால், உன் சிநேகிதனுடைய ஆடாவது மாடாவது வழி தப்பி வேற எங்கேயோ வழியில போய் கொண்டிருந்தால் அதை நீ பார்த்து பார்க்காத மாதிரி போனா தப்பு. அதை என்ன செய்யணும்? அதை அழைத்து அவனிடத்துல ஒப்பு வைக்க வேண்டும். அப்போ நீ நல்லா இருப்ப. நான் சொல்றது சொல்லி புரியுதா உங்களுக்கு? நீ நன்றா இருப்பாய் என்று உபாகம் 22:7 ஏன் சொல்றார் கடவுள்? யாருக்கு சொல்றார்? இந்த காலைவேளை நமக்கு சொல்ற வார்த்தை தான். ஏன் அதை நமக்கு எச்சரிக்கிறார்? ஏன்? நீ நல்லா இருப்ப. முதல் காரியம், காணாத பார்க்காதது போல நீ போவாத. நம்மளுக்கு ஏன் சில விஷயத்துல அப்படிதான் போனோம், சில விஷயத்துல ஆண்டவர் சொல்றாரு அப்படி போக கூடாதுன்னு சொல்றாரு. காணாத மாதிரி போயிடுது, அப்படியே பார்த்து பார்க்காத மாதிரி போயிடுது. அப்படி போக கூடாது. அப்படி போனா நம்ம நல்லா இருக்க முடியாது. எதை பத்தி சொல்றாரு? உன் சிநேகிதனுடைய ஆடோ மாடோ வழி தப்பி எங்க போயிடுச்சு, அதை பார்த்து நீ எப்படி போக கூடாதா? காணாத மாதிரி போக கூடாது. படிங்க, முதல் வசனம் படிங்க. முதல் வசனம் படிங்க. உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழி தப்பி போகிறதை கண்டாலாயால் அதை காணாதது போல் இராமல் அதை உன் சகோதரனிடத்திற்கு திருப்பி கொண்டு போக கடவாய். காணா பார்க்காத மாதிரி போயிடாதீங்க, தப்பு. கிறிஸ்தவர்களே அப்படி போயிடாதீங்க. இதன் அர்த்தம் என்ன? இதன் அர்த்தம் என்ன? நீ நல்லா இருப்ப என்று கடவுள் அங்க பேசுற அர்த்தம். சிநேகிதனுடைய ஆடு மாடு. சிநேகிதன் யார்? இயேசு.
நம்முடைய ஃப்ரெண்ட் யாருங்க? சொல்லுங்க. யார் நம்முடைய ஃப்ரெண்டு? இயேசு தான் நம்முடைய சிநேகிதன். இயேசுவோட ஆடு மாடு ஒன்று வழி தப்பி போகுது அப்படின்னா யாரு? ஆத்துமாக்கள். உன் தெரிஞ்சவனோ தெரியாதவனோ, கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் அல்லாதவனோ, உன் தெரிஞ்ச குடும்பமோ பழகப்பட்டவங்களோ யாராவது வழி தவறி போறாங்கன்னா நீ பார்த்து பார்க்காம போனா நீ நல்லா இருக்க முடியாது. அதான் இங்க வசனம் வான் பண்ணி 100 ஆடுங்க 99 கையில் தான் இருக்குது. ஒன்று தாங்க எஸ்கேப் மிஸ். எத்தனைங்க மிஸ்? 99 தேடி போனாரா? 1 தேடி போனாரா? இயேசு தேடினார். வழி தப்பி போன ஆடை இயேசுவும். இயேசுவோட உன் நண்பன் இயேசு தான். உன் ஃப்ரெண்டோட ஆடு ஒன்று வழி தப்பி போகுது. சர்ச்சுக்கு வராம போறாங்க. ஆமா பாஸ்டர் பார்த்துட்டு அந்த நம்பிக்கை அவர் தான் டியூட்டி, அவர் வேலை. ஏன் நீங்க கேட்டானா? ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல, ஏன் சிஸ்டர் சர்ச்சுக்கு நீங்க கேட்டானா தப்பா? தூக்கில போடுவார் இயேசு. இல்லை உங்க மேல இயேசு கேஸ் போட்டுருவாங்க. சபை விஷயம் நம் சிநேகிதனுடைய சொத்து, உன் ஃப்ரெண்டோட சொத்து, உன் ஃப்ரெண்டோட ஆடு, உன் ஃப்ரெண்டோட மாடு வழி தப்பி போகுது. நீ கண்ணால பாக்குற, கண்டும் காணாமல் போக கூடாது. என்ன செய்யணும்? அதை என்ன செய்யுங்க? அதை சந்தித்து கொண்டு வந்து சிநேகிதன் இடத்துல அப்ப நல்லா இருப்ப. இது சபைக்கு தேவையான வார்த்தை. ஸ்தோத்திரம். விசுவாசிகள் இன்னைக்கு நமக்கு தேவையான வார்த்தை. இன்னைக்கு பல ஆடு வழி தப்பி போகுது, பல ஆடுகள் வழி தப்பி போய் கொண்டிருக்கிறது. உன் கூட வேலை செய்யறவனா இருக்கட்டும், உன் ஃப்ரெண்டா இருக்கட்டும், உன்னால முடிந்த காரியத்தை நீ செய். மீதி ஆடு பார்த்துக்க. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். காணாமல் போகாத, பார்த்து பார்க்காதபடி போகாத. ஸ்தோத்திரம். பல கிறிஸ்தவ பாரு, கிறிஸ்டியன்ஸ் ஒரே சர்ச்சை பார்த்து திரும்பி போயிடுவார். இப்படி பார்த்து திரும்பி, அதாவது ஆடு மாடி. இது என்ன சொல்றது? நமக்கு எப்படியும் நல்லா இருப்போம். எப்படி ஆடு பிளஸிங் வைப்பாரு, எப்படி நல்லா வைப்பாரு கடவுள். இந்த மூஞ்ச திருப்பி போறவங்க பார்த்தா பிடிக்கிறது. எப்படி உன் ஜெபம் கேட்கப்படும், எப்படி நீ பிளஸிங்கா இருப்ப. நீ பார்த்து பார்க்காம போறது. அதான் நீ கேட்க. இந்த வசனம் சொல்லுது, அந்த ஆடு வழி தப்பி போதா என்ன பண்றாங்க இவங்க? பார்த்தோம் காணாமல் போகாத. ஒருவேளை அவங்க கிட்ட ஒப்பு வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனா என்ன பண்ணணுமோ அதை உன் வீட்டில் வச்சுக்கணும். 2ஆம் வசனம் படி. என்ன பண்ணணுமோ அதை 2ஆம் வசனம் படிங்க. உன் சகோதரன் உனக்கு சமீபமாய் இராமலும் உனக்கு அறிமுகமாய் இராமல் இருந்தால் நீ அதை உன் வீட்டிற்கு கொண்டு போய் அதை உன் சகோதரன் தேடி வரும் மட்டும் உன்னிடத்திலே வைத்து அவனுக்கு திரும்ப கொடுக்க கடவாய். ரெஸ்பான்ஸ், பொறுப்பு. அவங்க தான் நல்லா இருக்க முடியும். இதுதான் ஆரம்பத்தில் நாங்கள் பால் பண்ணி நாங்கள் செய்தோங்க. நான் எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஃபேமிலியை செய்த ஊழியம். நெஞ்சை தொட்டு தைரியமாக பேசுவேன். இது ஊரே சாட்சி. சத்யாபிரதர் இன்னைக்கு வரல, ஒருவர்ல சத்யாபிரதர் பால் பண்ண கூட அந்த குடும்பத்தை எத்தனையோ இவ்வளவு நாட்கள் நம்ம எங்கள் வீட்டில் வச்சு சாப்பாடு போட்டு அவங்க அரவணைச்சு, அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க வீடு வாசல் கிடையாது, வீட்டில் இருக்க முடியாது, வீட்டில் மந்திரம் சொல்லி இருக்காரு, கொண்டு வந்து வச்சு அவங்க எவ்வளோ அரவணைப்பு படுத்தி இன்னைக்கு அவர் விசுவாச ஸ்தானிகளை சிரமணிக்கிறார். அன்னைக்கு வீட்டில் வச்சு இன்னைக்கு யார் கையில் ஒப்படைக்கப்பட்டது? இன்னைக்கு சிநேகிதர் கையில. இதுதான் நீங்க செய்யணும். அப்பதான் நல்லா இருப்பீங்க. வழி தவறி போற எவனா ஒருத்தன் வீட்டுல கூப்பிட்டு காட்டு தெரியல, ஏய் சர்ச்சுக்கு வந்த தோத்துங்க, ஏய் அவனையா கூப்பிட்டா பின்மாற்றக்கார வீட்டுல சேர்க்காத. அப்ப யாரு சேர போற? நீயே துபா குரு. நீங்க இப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. உனக்கும் எனக்கும் சபையை குறித்து சிநேகிதன் நம்ம ஃப்ரெண்டோட ஆடு மாடு தப்பி போகுது, அதை குறித்து பொறுப்பு வேணும். அப்பதான் நல்லா இருக்க முடியும். நம்ம அப்பதான் கடவுளுடைய பிளஸிங் உன் மேலையும் என் மேலையும் இருக்கும்.
பார்த்து பார்க்காம திருப்பிங்கன்னு நான் மாத்திரம் நல்லா இருந்தா போதும், ஏசப்பா என்ன மாத்திரம் ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம் உன்னால. கண்டும் காணாமல் போக வேண்டாம். அப்போ நீ வீட்டு பக்கத்துல வேலை செய்யறவங்க கூட இருக்கிறவங்க ஒரு முறையாவது பைபிள் பத்தி பேசி ஒரு முறை சர்ச்சுக்கு கூப்பிடணும். வர்றது வராம போறது அவங்க விஷயம். எங்க சர்ச்சுக்கு வாங்க, உங்க பிரச்சனை அவங்க ஜெபம் பண்றோம், வாங்க கூப்பிடுங்க. இயேசுவோட ஆடுங்க. அது யாரோட ஆடுங்க? இயேசுவோட ஆடு வழி தப்பி போகுது. உன் ஃப்ரெண்டோட ஆடு வழி தப்பி போகுது. உன் சிநேகிதோட ஆடு வழி தப்பி போகுது. அது வழி மாறி போகுது, எங்கேயோ போகுது. அது வழி தெரியாம போயிட்டு இருக்குது. நீ அது கண்ணால பாக்குற, மனசாட்சி இல்லாம திரும்பி வராய். நீ மனசாட்சி இல்லாமல் அந்த ஆட்டை அப்படியே போக விடுற. எப்படிங்க நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்? எப்படி நம்ம நல்லா இருப்போம்? நம்ம நாளைக்கு சிநேகிதவங்க பார்த்து கேள்வி கேட்க மாட்டாரா? என் ஆடு வழி தப்பி போகுது, பார்த்து கூட நீ ஒன்னும் கேட்கலையே, நீ பார்த்து கூட அமைதியா இருந்து விட்டாயே, கேட்க மாட்டாரா சிநேகிதன்? ஏன் பேச வருகிறேன்? இந்த நாட்களிலே சபையாக நமக்கு இருக்கிற உத்தரவாதங்கள், பொறுப்பு உண்டு நமக்கு. அங்க ரெண்டு காரியம், ஒன்னு ஆடு மாடு, இன்னொன்று வஸ்திரம் கூட சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? அடுத்தது 3ஆம் வசனத்துல அப்படியே எது ஆடு மாடு தப்பி போனா அதையும் தேடி கொடுங்க. அதுக்கப்புறம் வஸ்திரம் அவன் தொலைச்சிட்டா கூட நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க அவனுக்கு தேடி கொடுங்க. அப்படியே அவன் கழுதையை குறித்தும் செய்ய கடவாய், அவன் வஸ்திரத்தை குறித்தும் அப்படியே செய்ய கடவாய். வஸ்திரத்தை குறித்தும் ஒருவேளை அவன் ட்ரெஸ் தொலைஞ்சிட்டு, அவன் ட்ரெஸ் வஸ்திரம் தொலைஞ்சு போச்சு. ஒருவேளை அதை கூட நீ பார்த்தா என்ன பண்ணும்? அவங்ககிட்ட நீ எடுத்து அவனுக்கு தேடி கொடுக்கணும். ஆமென். வஸ்திரம் என்பது ஆவிக்குரிய அனுபவங்கள், ரட்சிப்பு. ஒருவேளை ரட்சிப்பை இழந்துட்டு ஒருத்தன் பின்வாக்கி போறான் என்றால் அவன் என்ன பண்ணுவான்? அவன் வஸ்திரத்தை தேடி மறுபடியும் கொடுக்கணுமா? உன் வேலை. வஸ்திரம் என்பது என்ன? சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. ரட்சிப்பு. அவன் ட்ரெஸ் அவன் இழந்துட்டான், அவன் ட்ரெஸ் எங்கேயும் தொலைச்சிட்டான். அவன் ரட்சிப்பு இழந்து போயிட்டான், சர்ச்சை விட்டான், விசுவாசத்தை விட்டுட்டான். இதெல்லாம் வஸ்திரம். இதெல்லாம் தொலைச்சிட்டான். இன்னைக்கு அவன் வேற வழி தெரியாம வேற வழியில போயிட்டு இருக்கிறான். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுகிற, இன்றைக்கு ஆவியானவர் உங்களை எச்சரிக்கிற. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள பலிக்க வேண்டும். என்ன அந்த வார்த்தை? நீ நல்லா இருப்ப. இன்னைக்கு கடவுள் பேசுற வார்த்தை உங்களுக்கு பலிக்கணுங்க. பலிக்காம பலிக்க கூடாதாங்க? சொல்லுங்க, பலிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நன்றாய் இருப்பாய் என்று சொன்னால் அந்த வார்த்தை பலிக்கணும். பலிக்க வேண்டும் என்றால் வழி தவறி போகிற சிநேகிதனுடைய ஆடுகளை சிநேகிதரிடத்தில் மறுபடியும் திருப்போமாக. மறுபடியும் வழி தப்பி போகிற ஆடுகளை திருப்போம், சிநேகிதரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். பழிஞ்சு போய் அவர் எவ்வளவு வேதனைப்படுவாரு. நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் சந்தோஷப்படுவாரா இல்லையாங்க? சந்தோஷப்படுவார் சிநேகிதன். எங்களுடைய சிநேகிதனாக இயேசு. அல்லேலூயா. இரண்டாவது விஷயம், அடுத்தது அங்க என்ன சொல்லப்படுது? இரண்டாவது விஷயம் என்றால் அடுத்த காரியம் 3 விஷயம் தான், 3 4. அடுத்த விஷயம் என்னவென்றால், இரண்டாவது விஷயம், விழுந்து போய் இருக்கிற ஆடு மாடுகளுக்கு கை கொடுத்து தூக்கம். படிங்க, வசனம் படிங்க. உன் சகோதரனுடைய கழுதையாவது அவனுடைய மாடாவது வழியிலே விழுந்து கிடக்கிறதை கண்டாயானால் அதை காணாதன் போல் விட்டு போகாமல் அவனோட கூட அதை தூக்கி எடுத்து விடுவாயாக. கழுதையோ ஆடோ மாடோ கீழே விழுந்து கிடக்குதா? கீழே விழுந்து கிடக்குது. அதை கண்டும் காணாமல் போகாமல் என்ன செய்யணும்? அதை அவன் ஃப்ரெண்டோட கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு, தூக்கு. விழுந்து போயிருக்கிற ஆட்டை என்ன செய்ய? தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்போ நீ நல்லா இருப்ப. அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்கள் நீடிக்கும். பைபிள் சங்கீதத்துல வசனம் இருக்குங்க, என்ன? விழுந்து போகிற யாவரையும் கர்த்தர் படிங்க. சங்கீதம்
145 சங்கீதம் 14 வசனம். 145 சங்கீதம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். தூக்கி விடுகிறார். அப்படி ஒரு ஃப்ரெண்ட், உங்க ஃப்ரெண்டு தூக்கி விடுற ஃப்ரெண்ட். உன்னை தூக்கி விட்டாரு அவரு. இன்னைக்கு வேற ஒருத்தன் ஓடுகிறான், அவனை தூக்கி விடுற மனசு வரல உனக்கு. உன்னை தூக்கி விட்டாருல, நீ மற்றவனை தூக்காம இருப்பது எப்படி? பார்க்காம போலாமா? அருமையான பைபிள்ல ஒரு சூப்பர் ஸ்டோரி, முழு உலகம் அறிஞ்ச ஒரு முக்கியமான ஸ்டோரி, நல்ல சமாரி. நல்லா சொல்லுங்க. நல்ல சம்பவம். ஒரு மனுஷன் கீழே விழுந்து வருகிறான், காயப்பட்டுறான், திருடங்கிட்ட மாட்டிட்டு அடி ரத்தம் கீழே வெறுத்த கீழே விழுந்துடும். ஒரு லேவியன் அந்த வழியா போறான், ஒரு ஆசாரியன் அந்த வழியா போறான். என்ன பண்ண அவன்? நீங்க மூஞ்சி திருப்பி போறீங்க, அது மாதிரி போயிடும். எப்படி போறான் அவன்? பார்த்து கிறிஸ்தவர்கள் யாருன்னா இருக்கட்டும், எந்த சபையாக பிரைஸ் எல்லாம் தப்பு கிடையாது. நான் அப்படி ரொம்ப எதிர்பார்ப்பேன். நானும் சாராவும் மாதவரத்துக்கு போனோம், காலையில் ஒரு விஷயத்துல ஏதோ வேற விஷயத்துல போகிறோம். டீ குடிக்கிறோம், அது பசி பீஸ் 9 மணிக்கு டீ குடிக்க உட்காந்துக்கிறோம். என் பக்கத்தில் ஒரு கிறிஸ்டின் ஒரு அம்மா பார்த்து, அது இதை பார்க்க அது பார்க்க, அதை பார்க்க இது பார்க்க, 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறான். நான் தான் அம்மா பிரைஸ் ஆடமான்னு. நான் தான் அந்த அம்மா என்னம்மா பாரு, இந்த அம்மா அந்த அம்மா பாரு. 2 பேரும் கால் மூக்கில் ஒன்றும் இல்லைல்ல, ஓ நம்ம அம்மா பொழுது பார்த்துனே இருக்கிறாங்க. அப்படி அம்மா பிரைஸ் எல்லாம் வாங்க பார்த்துல என் பார்க்க உட்காந்து சொன்னா சொன்னா காரணிக்கிறேன். சபைக்கு வருவோம் நர்ஸ் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் நம்பர் வாங்கிட்டா ரொம்ப பேசினாங்க, மாஸ்டர் ஜெவம் யாரா இருக்கட்டும் பிரைஸ் எல்லாம். இந்த மூஞ்ச திருப்பி போட மூஞ்ச அப்படி போனீங்க போயிடுச்சு. கிறிஸ்தவ வெக்க பண்ணுங்க. நம்ம யார் தான் இருக்கட்டும் ஓகே. இந்த சிபிஎம் காரங்க அப்படின்னா மூஞ்ச திருப்பின்னு போடுறது அப்படியே ரெக்கார்ட் ஆகணும். தப்பு அந்த பெட்ரோல் பம்பில் ஒரு அம்மா பெட்ரோல் போட்டு, நான் நிறைய வாட்டி பாஸ்ட் ட்ரெஸ் பெட்ரோல் போடுறேன். மூஞ்சி பெட்ரோல் போனோம், என்னை பார்த்தோம் ஒரு நாள் சோசனம். அப்புறம் பார்த்தா சீக்கிரம் என்ன சொல்லி தராங்க? இந்த மூஞ்சி திருப்பின்னு போறது எந்த பிளஸிங் வரும்? எந்த சபைனா இருக்கிற சபை நம்ம விஷயம் கிடையாது. கிறிஸ்தவனா சகோதர சகோதரிகள், நானும் ஏசப்பாவோட ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கேன், நீ ஏசப்பாவோட ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற. கடவுளை கேட்ட நாங்கள் எல்லாரும் ஒரே சரீரம், ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் நாங்கள் எல்லாம். எப்படி மூஞ்சி திருப்பி போற நீ? கீழே விழுந்து கிடக்குறான் அவன். ஒரு ஆசாரியன் திரும்பி போறான், ஒரு லேவியன் மூஞ்சி திருப்பி 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 போறான். யாரும் உதவி இல்ல. ஒருவன் வந்தான், அவன் தான் நல்ல சமாரியன். இறங்கி வந்து அவனுக்கு அவன் காயத்துக்கு ராட்சரசம் ஊத்தி காயத்தை கட்டி தன் சொந்த வாகனத்தை ஏற்றுக்கொண்டு போய் சத்திரக்காரன் வீட்டில் ஒப்படைக்கிறான். தூக்கி எடுக்கிறான். சிநேகிதனோட ஆடு கீழே வந்துருக்குதுங்க. சிநேகிதன் ஒரே ஆள கஷ்டப்படுறாரு. சிநேகிதனுக்கு கை கொடுப்பது இயேசுக்கு கை கொடுப்பது. நான் சொல்றேன் பாருங்க, கீழே விழுந்திருக்கிற யாரையும் இயேசு தூக்கி எடுக்க ரெடியாகிறார். பேதுரு விழுந்துட்டான், ஐயா காப்பாத்து, உடனே இயேசு கையை நீட்டி தூக்கி எடுத்து. பைபிள் நிறைய இடத்துல அந்த உளையான சேற்று நான் இருந்த என்னை தூக்கி எடுத்து. நான் சொல்றேன் பாருங்க, சிநேகிதன் ஆடு கீழே விழுந்திருக்குது, அதை தூக்கி எடுக்க நீங்க கை கொடுங்க. தூக்கி எடுப்பது என்றால் 2 அர்த்தம். நம்பர் 1, அவங்களுக்காக ஜெபம் பண்றது. கீழே விழுந்துருக்கிறாங்க, சிஸ்டர் பிரதர் தெரிஞ்சவங்க, சொந்த பந்தம், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, சர்ச்சுக்கு வரவங்க, வராம போனவங்க, கீழே விழுந்துருக்கிறாங்க, எழுத முடியாம இருக்கிறாங்க, பிரச்சனை இருக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவங்க புரிஞ்சு ஞாபகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க போதும். 2வது, தூக்கி எடுப்பது என்பது விசுவாச வார்த்தை. சொல்லுங்க, கீழே விழுந்துக்கிறான், உடனே அவங்க என்ன சொன்னோம்? விசுவாச வார்த்தைகளை சொல்ல வேண்டும். சகோதர கலங்காதீங்க, உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நீங்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். சிஸ்டர் பயப்படாதீங்க சகோதரி, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார்.
நாம ஜெபம் பண்றேன், நீங்க மேல வருவீங்க, கவலைப்படாத, தைரியமா விசுவாச வார்த்தையை சொல்லும்போது அவர்களை கரம் கொடுக்கிறோம், நாம் சூழ்ச்சி எடுக்கிறோம். அப்படி செய்தாதான் இந்த வார்த்தை உங்களுக்கு பலிக்கும். நீ நல்லா இருப்ப, நான் யாரும் ஒண்ணு பண்ண மாட்டேன், மூஞ்சி திருப்பி போயிடுவேன் அப்படின்னா எப்படி நல்லா இருப்ப நீ? எதுக்கும் உன் ஆர்டர் நல்லா வைக்கணும் நான் கேட்கிறேன். உன்னை நல்லா வச்சுன்னா பிரயோஜனம். மூன்றாவது காரியம் சீக்கிரம் முடிக்கும். மூன்றாவது காரியம் எதை சொல்றாங்க ஆண்டு? 4 விஷயம் சொல்லிதான் கடைசியில நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றாரு. இப்ப அதை 2 சொல்லிட்டாங்க. மூணாவது என்ன விஷயம்? அருவருப்பு பத்தி பேசுறாரு. மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? 5ஆம் வசனம். புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கல் ஆகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கல் ஆகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். மூன்றாவது காரியம். முதல் காரியம் என்ன? தொலைஞ்சு போன ஆடை பார்த்தோம் பார்க்காத மாதிரி போகக்கூடாது. முதல் காரியம். ரெண்டாவது, விழுந்து போன ஆடை பார்த்தும் பார்க்காம போகக்கூடாது. மூன்றாவது அருவருப்பு. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் பிளஸிங் உங்களுக்கு வரணும்னா ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்னா கடவுளுக்கு பயந்து இருந்தாதான் ஆண்டவருடைய பிளஸிங் மேல இறங்கும். நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு மேல என்ன சொல்றாரு? ஸ்திரீகள் புருஷனுடைய வஸ்திரங்கள் ஸ்திரீகள் அணியக்கூடாது என்று சொல்லியாச்சு. கீழே சொல்றாரு நல்லா இருப்ப. என்ன அர்த்தம்? அதெல்லாம் நீ தவிர்த்து ஜாக்கிரதையா இருந்தா நீ நல்லா பாருங்க. நான் சொல்ல பாருங்க, ட்ரெஸ் என்பது ஃபேஷன். ட்ரெஸ் என்பது ஃபேஷன். 5 வருஷம் இருக்கும், அப்புறம் மாறிடும். இன்னொரு 5 வருஷம் இருக்கும், மாறிடும். ஆனா பைபிள் மாறுமா? கையை தட்டு, கரங்களை தட்டு. ஃபேஷன் மாறும், ஆனா இயேசுவின் வார்த்தை மாறாது. அந்த காலத்துல இருந்து இந்த உலகம் அழியும் வரைக்கும் இந்த வார்த்தை அப்படிதான் இருக்கும். ஃபேஷன் மாறலாம். இன்னைக்கு ஆம்பளை ட்ரெஸ் பொம்பளைக்கு போடலாம், பொம்பளை ட்ரெஸ் ஆம்பளை போடலாம். இன்னும் 5-6 வருஷம் பிசாசு பைத்தியக்கார ட்ரெஸ் போட்டுப்பான், இவன் ட்ரெஸ் பைத்தியக்காரன் போட்டுப்பான். மாறினே இருக்கும். ஃபேஷன் இது மாறினே இருக்கும். ஒரு காலத்துல முடிய விட்டுருந்தேன் அப்படியே, இப்போ முடியெல்லாம் மொத்தம் சொல்லி எடுத்துறாங்க. ஃபேஷன் மாறும், ஆனால் ஆண்டுடைய வார்த்தை மாறாது. காலத்துக்கும் ஆண்டுடைய வார்த்தை நிரந்தரமா இருக்கும் அப்படியே. ஸ்தோத்திரம். நான் சுருக்கமா சொல்றேன். அந்த மூன்றாவது விஷயம், அருவருப்பானதை நீங்கள் விட்டு விடும் பொழுதுதான் இந்த வார்த்தை பலிக்கும். அதுல ஒண்ணுதான் ட்ரெஸ் கோடு. அருவருப்பு என்று பைபிள் நிறைய காரியம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அருவருப்பு. ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ள வந்து பலிக்கணும்னா ட்ரெஸ் கோடு மிக முக்கியம். பைபிள் அதை எழுதிங்க. இப்படி செய்கிறவர்கள் ஆண்டவருக்கு அருவருப்பு. என்ன அர்த்தம்? அருவருப்பு என்னங்க? ஆண்டவருக்கு பிடிக்காதது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்றாங்க. வரதான் அருவருப்பு. புருஷனுக்கு பிடிக்காத பொண்ணு செய்தா விரும்பானா? இல்ல பொண்டாடி பிடிக்காத புருஷன் செய்திருந்தா பொண்டாடி பிடிக்குமா அவனுக்கு? இதுதான் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ட்ரெஸ் கோடு ஒண்ணு. ஆனா நிறைய விஷயங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத நம்ம செய்யறோம். ஆண்டவரை வெறுக்கிற காரியத்தை செய்யறோம். ஆண்டவருக்கு இஷ்டம் இல்லாத செய்யறோம். எப்படி பிளஸிங் வரும் நம்ம வாழ்க்கையில? நம்ம இந்த சப்ஜெக்டை வந்து பெருசா பேசிருக்கிறோம். ஆனா உலகத்துல எல்லா சர்ச்சிலும் எல்லாம் மாறி ட்ரெஸ் போட உட்காந்துருவாங்க. எங்க போய் சொல்லுங்க நம்ம நம்ம 10 பேரை பத்தி பேசிருக்கிறோம். அந்த வஸ்திரம் அருவருப்பு ஆகும் 10 பேர் நம்ம பேசிருக்கிறோம். அங்க போய் பார்த்தா 1000 பேர்ல சபையில 3/4 இப்படியே போய் உட்காந்துருக்காங்க. அதுக்கு யார் பேசுறது? பைபிள் அவங்க எல்லாருக்கும் பைபிள் கொடுத்துலாமா? நம்ம வேற பேசலாமா? அருவருப்பானதை நாம் செய்யும் பொழுது
நம்முடைய வாழ்க்கையில நாம் நல்லா இருக்க முடியாது. ஏயமான காரியம், அருவருப்பான காரியங்கள், தீட்டான காரியங்கள், நீதிமொழிகள் நிறைய விஷயங்கள் இருக்கு. கடவுளுக்கு இஷ்டமில்லாத காரியம், பிரியமில்லாத காரியம், இவைகளை நாம் செய்யும் பொழுது நம்ம ஆண்டவர் முன்பாய் அந்த வார்த்தை நமக்கு பலிக்காது. நீங்க நல்லா இருப்பீங்க என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை பலிக்கும். ஆண்டவருக்கு இஷ்டமே நாம வாழ்க்கை எப்படிங்க பலிக்கும் சொல்லுங்க? எப்படி பலிக்கும்? நான்காவது விஷயத்தில் நம்ம முடியும். நான்காவது காரியம், நீங்க போகும்போது ரோட்ல ஒரு கூடுல தாய் பறவை குஞ்சு அவையை காத்து ஏதாவது கீழே இருந்தா நீங்க என்ன செய்யணுமா? குஞ்ச மாத்திரம் பத்திரமா எடுத்து தாயை போக விட்டு, தாயை என்ன செய்யணும்? நீ போக விட்டணும். அப்ப நீ நல்லா இருக்க. அப்ப நீ படிக்கணும். படிக்க வழியருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவி கூட உனக்கு தென்படும் பொழுது தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடை காத்து கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோடு தாயை பிடிக்கலாகாது. தாயை போக விட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்துக் கொள்ளலாம். அப்போது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். அப்போது நல்லா இருக்கு. பாத்தீங்களா? நீ நன்றாயிருக்க. கொஞ்சம் தாயம் அடை காத்து இருக்கும் போது அது என் கீழே வந்துச்சு. என்ன செய்யணும்? கொஞ்சம் நம்ம எடுத்துடலாம். தாயை குஞ்சு எதிர்த்து போயிட்டு தாயை அறுத்து பறுத்துட்டு பொறிச்சிட்டு சூப் வச்சுட்டு தப்பான் பயிற்சி சொல்லி செய்யக்கூடாது. குஞ்சு நடுக்கலாம், இது எடுத்து நீ வளர்க்கலாம், அது உயிர் கொடுக்கலாம். குஞ்சு நம்ம சாப்பிட முடியாது. அதை என்ன பண்ணணும்? நம்ம கொண்டு போய் வளர்க்கலாம். அந்த இடத்துல தான் கடவுள் நம்ம சொல்ற. அதை நீ கொண்டு போகலாம். ஆனா தாய் என்ன செய்யணும்? நீ அடுத்த சந்ததி உருவாகும். அதை விட்டு அதை போக விடு. அது என்ன செய்யணும்? போக விட்டு. அப்படி நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கணுமா? மற்ற குடும்பங்களை நீங்க பிரிக்க, எந்த குடும்பத்திலும் பிரிவை ஏற்படுத்தக்கூடாது. கர்த்தர் இணைத்தவர்களை மனுஷன் குடும்பங்களில் நீங்க ஜனங்க உங்க மூலமா குடும்பம் பிரிகிறது என்றால் நம்மளால முடியாது. இந்த குஞ்சுகளுக்கு தாய்க்கு சொல்ற பாடம் நமக்கு தான். எந்த குடும்பமும் பிரிவதற்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது. இந்த வாக்குத்தத்தம் பலிக்காது. நமக்கு தாயை போக விடு. அந்த ஒரு வார்த்தை போடுது. அந்த தாய் பறவை என்ன செய்யணுமா? போக விட்டு. மற்ற குடும்பங்களை அவங்களை வாழ விடணும், அவங்களை முன்னேற விடணும். அவங்களுக்கு தடையாவோ தடுக்கலாவோ அவங்களுக்கு கெடுதலாகவோ நீங்க நின்னீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு படிக்காது. மற்றவங்களை போக விடணும். மற்றவங்களை பயம் காட்டி, மற்றவங்களை அடிமையா இருக்குது, அப்படியே மற்றவங்க அப்படியே அப்படி பயம் காட்டி இதெல்லாம் செய்யக்கூடாது. இரக்கம். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க இரக்கம். இந்த பாடத்தை நாம் படிக்கிறது என்னவென்றால் இரக்கம். தாய் பறவை மேலும் குஞ்சு மேலும் என்ன காட்டணும்? இரக்கம் காட்டு. நீ மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டினா நீ நல்லா இருக்கு. அதான் அந்த சப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டோம். இரக்கம் காட்டு. இரக்கம் காட்டுகிறவனுக்கு இரக்கம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கப்படும். படிங்க, லூக்கா 5:7 படிங்க சீக்கிரம். இந்த காரியம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால்,
இரக்கம் காட்டணும். படிக்கலையா? இல்லையா? மத்திய 5 பாருங்க. இரக்கம் மத்திய 5 படிக்கலாம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்திய 5:7. இரக்கம் உள்ளவர்களுக்கு என்ன? இரக்கம் காண்பிக்கிறோம். இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கம் பெறுவார்கள். நீ மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டினா நீ இரக்கம் கடவுளுக்கு நீ இரக்கம் பெறுவார். இந்த தாய் பறவைக்கு இரக்கம் காட்டு, அந்த குஞ்சுகளுக்கு இரக்கம் காட்டு. நடுரோட்ல உழுந்து கிடக்குது, அதை காலில ஒட்டி எட்டி உதைக்காம, அதை கொண்டு போயிட்டு சாகடிக்காம, அதை கெடுக்காம, அதுக்கு என்ன காட்டணும்? நீ இரக்கம். அப்ப உனக்கு இரக்கம் காட்டப்படும். எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ ஜனங்கள் தாய் பறவை போல குஞ்சுகளை போல இருக்கிறாங்க. மற்றவர்களுக்கு என்ன செய்யறோம்? நாம இரக்கம் காட்டுறோமா? இல்ல அவங்களுக்கு பயம் காட்டுறோமா? அவங்களுக்கு கெடுக்கிறோமா? இரக்கம். இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், நீ நல்லா இருக்க. தாய் பறவை போக விடு, குஞ்சுகளை நீ எடுத்துக்கொண்டு பத்திரமாய் பாதுகாப்பா என்றால் நீ நல்லா இருக்க. ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கடைசியா பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு, இரக்கம் நாங்கள் பெற்றதினால் சோர்ந்து போவதில்லை. சூப்பர் வார்த்தை. இரக்கம் பெற்ற நாங்கள் சொல்லுங்க எல்லாரும், சோர்ந்து போவதில்லை. உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகாமல் இந்த விசுவாசத்தை ஓடணும்னா, நீங்க கடவுளுடைய இரக்கம் பெற்றீங்கன்னா உங்க வாழ்க்கையை சோர்ந்து போக முடியாது. மலையை போல பிரச்சனைகள் முன்னாடி இருந்தாலும் நீ சோர்ந்து போக மாட்டேன். அவரு இது அருமையான வார்த்தை. படிக்கிற 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். இரக்கம் ஒரு பெரிய விஷயங்க. இரக்கம் காட்டு, அந்த பறவைக்கு இரக்கம் காட்டு, அந்த குஞ்சுகளுக்கு இரக்கம் காட்டு. அப்போ நீ நல்லா இருப்ப. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற பாடம். இன்னைக்கு உன் கண்களிலே அற்பமா இருக்கிற, ரொம்ப கேவலமா ஏழையா இருக்கிற ஜனங்களும் கண்ணு முன்னாடி தெரியுது. அவங்களுக்கு என்ன பண்றீங்க? நீங்க இரக்கம் காட்டுங்க. குஞ்சுகளுக்கு இரக்கம் காட்டுவது போல, தாய் பறவைக்கு இரக்கம் காட்டுவது போல, நீங்க உங்களை காட்டிலும் இன்னும் தாழ்மையா, இன்னும் வறுமையில, இன்னும் மோசமா இருக்கிற ஜனங்கள் உங்க கண்ணுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க. அப்ப நீங்க நல்லா இருப்பீங்க. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. அல்லேலூயா. இரக்கம் பெற்றவர்கள் சோர்ந்து போவதில்லை. ஏன் சோர்ந்து போறோம்? ஏன் ஓட முடியல? ஏன் விசுவாசத்துல நம்ம சோர்ந்து போய் நிக்கிறோம்? ஏன்? ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவரே இரக்கம், ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே இரக்கம், இதுதான் உங்க வாயில வரணும். நீங்க வாயில சொல்றீங்களா, உங்க இருதயம் இது சொல்லிட்டே இருக்கட்டும். ஆண்டவரே இரக்கம், ஆண்டவரே இரக்கம், என் மேல காட்டுங்கப்பா, ஐயா உங்க இரக்கம் என் மேல இருக்கட்டும்பா என்று உயிர் மூச்சை போல நீ ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருப்பா என்றால், எத்தனை மலைகள், சமுத்திரங்கள், கடலை போல சோதனைகள் முன்பாய் வந்தாலும் நீ சோர்ந்தே போக மாட்டாங்க. தேவனுடைய இரக்கம் நம்மை முன்னோக்கி ஓட செய்து கொண்டே இருக்கும். தேவனுடைய இரக்கம் நம்மை ஜெயிக்க வைத்துக் கொண்டே இருக்கும். தேவனுடைய இரக்கம் நம்மை தாண்டி போக செய்து கொண்டே இருக்கும். தேவனுடைய இரக்கம் நம்மை கீழே விழுந்து போக விடாதுங்க. ஸ்தோத்திரம். இப்போ நான் படிக்கிற 4வது விஷயத்துல என்ன என்றால் இரக்கம். முதல் காரியம், வழி தப்பி போற ஆட்டை நீங்க பார்க்காம இருக்க கூடாது. 2வது, வீழ்ந்து போகிற ஆட்டுக்கு நீங்க கை கொடுத்துக்கணும். 3வது, அருவருப்பானதை செய்யக்கூடாது. 4வது, இரக்கம் காட்ட வேண்டும். அனாதைகளுக்கு இரக்கம் காட்டணும். உங்களால முடிஞ்ச மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டும்போது நாம் நல்லா இருக்கும். எல்லா கண்களை மூடணும், ஜெபம் பண்ணி முடிக்கலாம். நீ நல்லா இருப்பாய். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை, நீ நன்றாயிருப்பாய்.